ஸ்ரீஸ்டரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனே தட்டிட்டு வாங்க. வாங்க டேரெக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட பேர் ஜீவை. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்க்குற வேலை பார்த்துட்டு வந்துட்டுருக்க அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ இவங்க கால் பண்ணி, ஏண்டி வீட்டுக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிற, நீ காசு கொடுத்தா தான் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும், சீக்கிரமாக காசு சம்பாதிச்சுட்டு வான்னு சொல்ல, அம்மா நானே இப்போ தான் இன்டர்நெட் ஜாயின் பண்ணியிருக்கேன், இதில் பார்த்தியமாக வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கேன், என்கிட்ட எப்படி அவ்வளோ காசு இருக்கும், இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல, காசு இருந்தால் வீட்டுக்கு வா, இல்லைன்னா வீட்டு பக்கமே வராதுன்னு அவங்க அம்மா ஃபோனை கட் பண்ணிவிட, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக ஃப்ளவரை டெலிவரி பண்ணுறதுக்காக வரா. இப்போ அவள் பூக்களை டெலிவரி பண்ணுறதுக்காக ரூமோட கதவை தட்ட பார்த்தா அந்த ரூம்குள்ளேருந்து ஒரு பையன் தான் கதவை திறக்கிறான். இந்த பையனோட பேர் மிங்கு. இப்போ அவன் இப்படி அந்த ரூமுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு இருக்க பார்த்தா பக்கத்துல இன்னொரு பொண்ணு தான் இருக்கா. அவளை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, எனக்கு நீ இப்படி துரோகம் பண்ணுவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல, மூஞ்சிலே முழிக்காதடான்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. ஆக்சுவலாக அந்த பையன் நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு. இப்போ அவன் இப்படி துரோகம் பண்ண விஷயம் தெரிஞ்சவொடனே இவ தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இவ இப்படி அழுகிறத ரெண்டு பசங்க பார்த்தவொடனே அந்த பொண்ணை பார்க்க சூப்பராக இருக்காளன்னு டக்குன்னு அவன் மூஞ்சில மயக்கம் மருந்து வச்சு அவளை கடத்திட்டு ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கானுங்க. இப்போ அவனுங்க ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா லைட்டாக போதை தெளிஞ்சு எந்திரிச்சு டக்குன்னு ஒரு ரூமுக்குள்ளே போயிடறா. அங்கிள் தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவனும் இவ்வளோ ரூமுக்குள்ளே கூப்பிட்டுறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா போதை தலைக்கேறி அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க இவனும் ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்த்து டக்குன்னு இவளோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, ஐயோ யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கூட ஒன்றா இருந்துட்டேன், பார்த்தா கொஞ்சம் வயசானவர் மாதிரி வேற இருக்கு அப்படின்னு வச்சுட்டு அவளோட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருக்க இந்த சைடு ஹீரோவும் எந்திரிச்சிடான். இப்போ இவன் ஹீரோவை பார்த்தவொன்னே, அங்கிள் நேற்று நைட்டு என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்யூ, அப்புறம் என்னை மன்னிச்சிருங்க, எது தெரியாமல் பண்ணிட்டேன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை ஹீரோ கிட்ட வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோ பெட்டை பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரே கரையாக இருக்குது. அதை பார்த்தவொன்னே இதுதான் அவளுக்கு முதல் தடவை அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளோட கம்பெனிக்கு தான் வந்துட்டு இருக்கான். அவன் இன்டர்னா இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கான். இப்போ அவன் இப்படி கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க அந்த இதுக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். ஏய் நேற்று நைட்டு எங்கே போன, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன், கால் பண்ண கூட எடுக்கலன்னு சொல்ல, நீ கால் பண்ண நான் இதுக்காக எடுக்கணும், ஒழுங்கா அவன் வேலை தான் அதை மட்டும் பாரு, இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்ல, எனது பிரேக்கப் ஆயிடுச்சா, நான் எப்போ பிரேக்கப்க்கு ஒத்துக்கிட்டேன், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் அந்த பொண்ணு கூட அப்படி ஒன்றா இருந்ததுக்கு நீ தான் காரணம், எத்தனை வருஷமா என்னை காதலிச்சிட்டு இருக்க, ஒரு நாள் அதை டச் பண்ண விட்டியா, எல்லாமே உன்னோட தப்பு தான், நீ மட்டும் கிஸ்ஸு டச் எல்லாம் பண்ண விட்டுருந்தா நான் ஏன் இன்னொரு பொண்ணை தேடி போக போறேன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னால் அவனை சந்தோஷமாக வச்சுக்க முடியல, அதனால அவகிட்டே போயிடு, என்னை தயவு செஞ்சு விட்டுடுன்னு சொல்லிட்டு இவன் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த இதுக்கு அந்த கம்பெனியோட பாஸ் தான் வரான். அந்த பாஸ் வேறு யாரு கிடையாது, நம்ம ஹீரோ தான். இவனோட பேரு ஃபோ. இப்போ அவனை பார்த்தவொன்னே இவளோட பாய் ஃப்ரெண்டு போய் அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருக்க, டே என்னோட ஆஃபீஸ் ரூம்க்கு வா அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு ஹீரோ கூட போகிறான். ஆக்சுவலாக இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஹீரோவோட பையன். அந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. இப்போ அவன் இப்படி போயிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயின் கம்பெனிக்குள்ளே போகலான்னு பார்க்க அந்த இடத்துக்கு அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்றா இருந்த பொண்ணு தான் வரா. இவளோட பேரு டாங். இப்போ அவள் வந்து என்ன செய்றனா, எங்க பாரு இதுக்கப்புறம் மிங்கி எனக்கு தான் சொந்தம், அவனுக்கு கூட சுத்தமாக பிடிக்கலப்பா, அதனால அவனை விட்டு தள்ளி இருக்கிறதா நல்லது, எத்தனை வருஷம் அவனை காதலிச்சு அவன் ரொம்ப டயர்டாயிட்டான், இதுக்கப்புறமா தான் அவனை ஃப்ரீயாக தொல்லை பண்ணாமல் விடுன்னு சொல்ல, உன்ன மாதிரி எருமை மட்டுக்கும் அந்த மாதிரி பன்னிக்குட்டிக்கும் தான் சரியான மேட்சாக இருக்கும், இதுக்கப்புறம் கண்ணு முன்னாடி ரெண்டு பேரும் வராதிங்கன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ ஏன் ஆள் முன்னாடி வராம இரு, வந்தனா உன்னை கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல, இவளுக்கு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோன் அந்த இடத்த வீட்டு போக, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ மரியாதை கொடுக்காம போயிட்டு இருக்கன்னு இவ கத்திட்டு இருக்க, ஹீரோன் அவ கத்துறத காதில் கூட வாங்கிக்க மாட்டேங்கிறா. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா மிங்க கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கான். உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கம்பெனியில் நான் உன்னோட பாஸ், நீ என்னோட எம்ப்ளாய், மற்றபடி அப்பா கிப்பான்னு கூப்பிட்ற வேலையில வச்சுக்காத, இன்னொரு தடவை நான் அப்பான்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்க கம்பெனி விட்டு வெளியே தடுத்துருவேன்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட டேபிளில் போய் உட்காரலான்னு போக ஹீரோவோட கழுத்தில் காயம் இருக்கு. அதை பார்த்தவொன்னே எங்கள் அப்பாவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, கழுத்தில் இப்படி காயம் இருக்குன்னு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்து வம்பழுத்துட்டு இருக்கா, நீ எதுக்காக இப்படி சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்க, சீக்கிரமே ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா நீ வேலை பார்க்குறத பார்த்தா எங்களுக்கு பாஸ் ஆயிடுவா போலேன்னு சொல்ல, எதுக்காக என்கிட்ட வந்து வம்பளுக்குற, வேலை விஷயமா எதாவது பேசுகிறதா இருந்தால் மட்டும் பேசு, இல்லைனா இங்கேருந்து போன்னு சொல்ல,
அதை பார்த்தோன்னா அவள் பக்கத்தில் நிற்கிற பொண்ணை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு அவள் ரொம்ப ஓவராக பேசுகிறாள், நமக்குலாம் ஒரு கிளைண்ட் தெரியுமே, அந்த கிளைண்ட் கூட பொண்ணுங்க கிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு, அந்த கிளைண்ட்டை பார்க்குறதுக்கு இவ்வளோ துரத்தி விட வேண்டியதான்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா எங்கே பாரு ப்ரைவேட் ரூமில் போய் நீ வாங்குன்ற ஒரு கிளைண்ட்டை பார்க்கணும், அவர் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமானவர், ஒரு நிமிஷம் கூட லேட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்து அவன் கிட்ட கொடுக்குறான். சார் அந்த பொண்ணோட பேர் ஷீவை, நம்ம கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கா, இன்டர்னா, அதுவே இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்க பையனும் அந்த பொண்ணும் ரொம்ப க்ளோஸு, எனக்கு தெரிஞ்சு உங்கள் பையனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல எனது கேர்ள் ஃப்ரெண்டானு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். அது மட்டும் இல்லாமல் நேற்று தான் 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிருக்கு, உங்கள் பையன் இன்னொரு பொண்ணு கூட ரூமில் இருந்திருக்கான், அது அந்த பொண்ணு பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி இவன் எல்லா உண்மையை கண்டுபிடிச்சி கொடுக்க, அப்படின்னா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இவன் தான் இதை திருட்டு வேலை பண்ணியிருக்கான், இந்த மாதிரி நல்ல பொண்ணை இழக்கிறதுக்கு எப்படி தான் அவனுக்கு மனசு வருது தெரிலன்னு ஹீரோவை மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எப்படி வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, சொல்கிறதுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்ல இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு ஹீரோ கேட்க அந்த பொண்ணு கிளைண்ட் வாங்க பார்க்குறதுக்காக போயிருக்கான்னு சொல்கிறான். அதை பார்த்தவொன்னே வாங்க அந்த ஆளு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவனை பார்க்க இவ்வளோ யாரும் அனுப்புனது, அவளோட லொக்கேஷன் எனக்கு உடனே வேணும்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டை பார்க்க வந்துட்டு இருக்க, அந்த ஆளு இவ்வளையும் ஒரு மாதிரி வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு எங்கள் பாருமா என் கூட ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணு, அப்புறமா கம்பெனி விஷயம் பேசலான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா எங்க பாரு நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, இந்த கான்ட்ராக்டுக்கு உடனே சைன் பண்ணிடுவேன்னு அவன் இவ்வளோ கிஸ் பண்ற மாதிரி வர அந்த இதுக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஆளை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்ல ஹீரோவோட ஆளுங்களும் அவனை அங்கேருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்போ அவன் போனதுக்கப்புறம் இவன் ஹீரோவை பார்க்குறான். அங்கிள் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக பின்னாடிலாம் வராதிங்க, பாவம் அந்த கிளைண்ட் வேற போயிட்டாரு, இவர் போயிட்டாருன்னா வேலையே போயிருமேன்னு இவ போதையில் தள்ளாடிட்டு இருக்க. உனக்கு இப்போ ஒன்றுமே புரியல, வா உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் அந்த வாங்க பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவனை பிடிச்சி படாத படுத்திட்டு இருக்க. எங்க பாருங்க நான் ஏதோ பண்ணல, அந்த பொண்ணு தான் என்ன செடியூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்க. எங்க பாருங்க வாங்க நீங்க ஒழுங்கா டாக்ஸ் கூட கட்டல, உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன், ஒழுங்கா அந்த பொண்ணுகிட்ட இருந்து தள்ளிடுங்க, அப்படி இல்லைன்னா டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்ணி போட்டு விட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூக்கிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வரான். இப்போ அவன் இப்படி வந்துட்டு இருக்க. அந்த ஆளு என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தான், அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன், என் பாசு கிட்ட சொல்லி அவன் கை கால உடைச்சிருவேன்னு சொல்ல நீ உன் பாசு கிட்ட சொல்லன்னு அவசியம் இல்லை, அவனை நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல அது பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்கிள் அந்த ஆளே என்ன புலி பண்ண மாதிரி நீங்களே என்ன புலி பண்ண மாட்டீங்களா, என்ன நல்லபடியாக பார்த்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இவர் கூட ஒன்றா இருந்துட்டேன்னா எதுக்காக நான் மறுபடியும் இவர் கூடவே ஒன்றா இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல, இவரை பார்க்குறப்பெல்லாம் என்னால் என்னை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. அவன் வீட்டு கதவை அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் தட்டுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா டக்குன்னு கதவை திறந்து தள்ளடி அப்படின்னு சொல்லி இவன் கதவை தட்டிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்கிள் சீக்கிரமாக போய் ஒளிஞ்சிக்கங்கன்னு சொல்ல நான் ஏன் ஒளியணும்னு கேட்குறான். நீங்கள் ஒளிஞ்சிக்கலன்னா பெரிய பிரச்சனையாகும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னு இவன் ஹீரோவை ஒளிய வச்சுட்டு வந்து கதவை திறந்துட்டு இருக்க. இதுக்காக என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, நம்ம 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்றதை மறந்து போயிட்டியா, என் பின்னாடி சுற்றி என்னை டார்ச்சர் பண்ணதுன்னு சொல்ல எங்க பாரு அவ கூட நான் சும்மா தான் விளையாடிட்டு இருந்தேன், அவ தான் என்ன செடியூஸ் பண்ணா, மற்றபடி என் மனசுல நீ தான் இருக்க, நான் ஒன்னுதான் காதலிக்கிறேன், உண்மையதான் சொல்றேன்னு சொல்ல சும்மா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத, நீ அவளை எப்படியோ போய் தலைங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, இன்னொரு தடவை என்ன டிஸ்டர்ப் பண்ணனா போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன்னு சொல்ல இப்போ நீ கோவமா இருக்க, கோவம் போனதுக்கு அப்புறம் நீயே வந்து என்ன பாப்பேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. அதை பார்த்தவொன்னே என்னடி வீட்டுக்குள்ள சத்தம் கேட்குதுன்னு இவன் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. எங்கட போயிட்டு இருக்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு வெளியே போடான்னு இவ சொல்ல ஏண்டி எனக்கே நீ துரோகம் பண்றியா, வீட்டுக்குள்ள யாராவது ஒளிய வச்சிருக்கியான்னு கேட்க உனக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்றத மறந்து போயிடாத, அப்படியே நான் ஒளிய வச்சிருந்தாலும் அதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போய் தலடான்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. அதெல்லாம் போக முடியாது, நீ உள்ள யாரை வச்சிருக்கன்னு நான் பார்த்தே தீருவேன்னு இவன் வீட்டுக்குள்ளே தேடி பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு அந்த பொண்ணு தான் கால் பண்ணுறா. இப்போ இந்த பொண்ணு கால் பண்ணி என் காலில் அடிபட்டுருச்சு, என்னை பார்க்கவா, நீ பார்க்க வரலன்னா என் மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தம்னு சொல்ல சரி சரி வந்து தலையிற அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா எங்க பாரு என்னை தவிர வேற எந்த பையனையும் நீ பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்தனா உன்னை கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போய் தலடான்னு சொல்லி அவன் அங்கேருந்து துரத்தி விட்டுறா.
இப்போ அவன் இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் கர்டனுக்கு பின்னாடி இருந்து ஹீரோ தான் வெளியே வரான். இதுக்காக இப்படி பயப்படுற, அவனை பார்த்தா உனக்கு அவ்வளோ பயமான்னு கேட்க, அவனை பார்த்து பயம்லாம் இல்லை, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் அவங்கள ஒளிஞ்சிக்க சொன்னேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்து பயம் இல்லைனா என்ன பார்த்து பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், நீங்களே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவ கூடன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி வர அங்கே உள்ள எல்லாரையும் இவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களால தான் 100 மில்லியன் ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு, உண்மையாகவே அமேசிங், நீங்கள் போன உடனே ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிட்டீங்களேன்னு அவளை பார்த்து பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த டாங் தான் வரா. இப்ப வந்து நீங்க எல்லாம் அவளை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த டாங் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா, அவன் எல்லா பொண்ணுங்க கிட்டே ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பான், கண்டிப்பா இவ அவன் கூட ஒன்னா இருந்துதான் இந்த ப்ராஜெக்டே ஓகே பண்ணியிருக்கணும்னு இவ ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுட்டு அவங்களும் இவளை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. போது நிப்பாட்டுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல, அப்புறம் எப்படி இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ண, அந்த வாங்க ஒரு பொறுக்கின்னு இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியும், அதனால அவள் ஈஸியாக ப்ராஜெக்டை கொடுக்கவே மாட்டான், நீ போன உடனே கொடுத்துட்டான், அப்படி உங்கள் 2 பேருக்கும் இல்லை என்ன நடந்துச்சுன்னு இவன் மறுபடியும் இவளை பற்றி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க. போது நிப்பாட்டு, ஒன்று மாதிரி நான் கிடையாது, நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டை ஸ்டடீஸ் பண்ணி என்கிட்டேருந்து பிரிச்சுட்ட, 2 பேரும் ரூமில் இருக்கதை நானே என் கண்ணால் பார்த்தேன், ஒன்று மாதிரி கேரக்டர் நான் கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தைரியம் தான் எல்லாருனோட எங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி இப்படி பேசுவேன், உனக்கு கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு அவ சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா வாங்கோட ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்ல எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான போனஸு ஜீவைக்கு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவனை பார்த்தீங்கன்னா பாஸ் கம்பெனியில் ஏதோ பிரச்சனை போல, அதுவும் ஜீவைக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல சீக்கிரமாக கம்பெனிக்கு போன்னு ஹீரோ கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு கம்பெனி தான் காட்டுறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் வந்தவொடனே அவளை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இவன் நம்ம 2 பேருக்கும் நல்ல என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டா, எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்கு, என் மான மரியாதை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி போது நிப்பாட்டு, கத்தாது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருந்தேன், உண்மையை தானே சொன்னேன், என்ன நடந்துச்சோ அதுதான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டு அவ கழுத்தில் என்ன இருக்குன்றத நீங்களே பாருங்க, இவ கண்டிப்பாக இந்த வாங்க கூட ஒன்றா இருந்துதான் இந்த ப்ராஜெக்டே ஓகே பண்ணியிருக்கான்னு அவளை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்க. எங்க பாரு, நான் யாரு கூட ஒன்றா இருந்துன்றது உனக்கு முக்கியம் இல்லை, தேவையில்லாமல் என்னை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு ஹீரோயின் அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. நான் உண்மையை தானடி சொல்கிறேன், உண்மையை சொன்னால் உனக்கு கசுக்குதா, இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க நல்ல ரெப்புடேஷனோட இருக்கணும், உன்ன மாதிரி கேவலமான பொண்ணலாம் இங்கே வேலை பார்க்கக்கூடாது, ஒழுங்கா அந்த கம்பெனி விட்டு போய் தள்ளடி அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. அங்கே உள்ள எல்லாரும் அந்த பொண்ணை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு அறையை போட்டுட்டு போது நிப்பாட்டு, இந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ண உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்க. இதுக்கு மேலே இவளை சும்மா விடக்கூடாது, இவ ட்ரெஸ்ஸை கழட்டுங்க, அப்பதான் இவ உடம்புல எங்கெங்க காயம் இருக்குன்னு இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியுன்னு அவளை போட்டு எல்லாரும் புள்ளி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்க்கலான்னு லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்க. லிஃப்ட்டை அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா 20வது மாடி வரைக்கும் படிக்கட்டிலே ஏறி வந்துட்டு இருக்கான். இப்பவே நேராக ஹீரோயின் கிட்ட வந்து அவனோட கோட்டை கழட்டி போத்தி விட்டுட்டு இருக்க. பிரசிடென்ட் சாரா அப்படின்னு அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்கு. இது பிரசிடெண்டா, ஆக்சுவலாக நான் யார் கூட ஒன்றா இருந்தேனோ அவர் தான் அந்த கம்பெனியோட ஓனரானு இவன் முழிச்சிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை பார்த்தோன்னே டாங் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இந்த இடத்துல வேலை பார்க்குறது நம்ம கம்பெனிக்கு தான் அசிங்கம், ஏன்னா இந்த பொண்ணு கிளைண்ட் கூட ஒன்றா ஸ்டே பண்ணி தான் ப்ராஜெக்டே வாங்கியிருக்கான், இந்த மாதிரி மோசமான பொண்ணெல்லாம் இங்கே வச்சுக்க கூடாதுன்னு சொல்ல நான் அவர் கூட தான் இருந்தேன்றதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்க. ஆமாம், உன் கழுத்தில் தான் மார்க் இருக்கே, நீ அவர் கூட இல்லாமல் எப்படி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுப்பாரு, கண்டிப்பாக இந்த பொண்ணு மோசமான பொண்ணாக தான் இருக்கணும், இவ்வளோலாம் கம்பெனிக்குள்ளே விட்டதே தப்புன்னு எல்லாரும் இவ்வளோ பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் எப்படி பேசணுன்னு இவனு பார்த்தீங்கன்னா நானும் இவ்வளோ காதலிச்சிருக்கோம், ஆனால் இவ என்னை டச் பண்ண விட்டதே இல்லை, ஆனால் இப்போ ஒரு ஆர்டருக்காக அவளை விற்க ஆரம்பிச்சிட்டாள் அப்படின்னு நீ இந்த மாதிரி கேவலமான வேலை பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அவ ஹீரோனை பற்றி தப்பாக பேச. அதை பார்த்தவொடனே ஹீரோனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு மற்றவங்கள பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோன்றதை பற்றி யோசிக்கணும், உண்மை என்னன்னு தெரியாமல் அவளை பற்றி எப்படி நீ தப்பாக பேசலன்னு சொல்ல. சார் நான் சொல்றது உண்மைதான், அவ கழுத்துல மார்க் இருக்கு, நீங்களே பாருங்கன்னு சொல்ல. போது வாய் முடுங்க, உண்மை என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு கதை கட்டிட்டு இருக்கீங்க, நேத்து நைட் அவ வாங்க பார்க்க போனது உண்மைதான், ஆனா அந்த வாங்கி இவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணான், அதுக்குள்ள நான் வந்து அவளை காப்பாத்திட்டேன், அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு காரணம் நான் தான் அந்த வாங்க கூட பேசி அந்த ஆர்டரை ஓகே பண்ண வச்சேன், இவளை காப்பாத்தியும் கூட்டிட்டு வந்தேன், அதனால இவளுக்கும் அவளோட மானத்துக்கும் எந்த பிரச்சனையும்
பிரச்சனையே இல்லைன்னு ஹீரோ நடந்துக்கதே சொல்ல அது பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. கூட வேலை பார்க்குறவங்கள பற்றி இப்படி தப்பாக பேச வெக்கமா இல்லை? அவ்வளோ உங்க கூட தானே வேலை பார்த்தா, சப்போர்ட் பண்ண வேண்டிய நீங்களே இப்படி அவளை பற்றி தப்பாக பேசலாமான்னு கேட்க அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் எதுவும் பண்ணல, டாங் தான் எங்ககிட்ட இப்படி சொன்னோம், மற்றபடி எங்களுக்கு எந்த உண்மையும் தெரியாதுன்னு எல்லாரும் அந்த டாங் மேலே பழிய போட்டுட்ருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு சொல்லி எல்லாரையும் போக வச்சதுக்கப்புறம், நீ ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக போகலாம், எல்லாரும் உன்னை புள்ளி பண்ணாங்களே அப்படின்னு சொல்ல, இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம், அந்தளவுக்கு எந்த காயமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க பையனை ஆஃபீஸ் ரூமுக்கு கூப்பிட அவனும் பின்னாடியே போகிறான். இப்போ அவனை பார்த்தவொன்னே எதுக்காகடா அந்த பொண்ணு மேலே இப்படி பழிய போடுற, வெக்குமா இல்லையா? அதுவும் அந்த டாங் சொல்கிறத கேட்டுட்டு நீ பாட்டுக்கு அந்த பொண்ணு மேலே பழிய போட்டுட்டு இருக்க, உனக்கு அந்த டாங்கை தான் பிடிச்சிருக்குன்னா அவ கூட போய்க்க, தேவையில்லாமல் இந்த பொண்ணு மேலே எதுக்கு கெட்ட பள்ளி போடுறேன்னு சொல்ல, அப்பா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா? இல்லைப்பா, ஆக்சுவலாக நான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நேற்று இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக அவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் அவள் எதுவுமே என்கிட்ட சொல்லலை, கழுத்தில் வேற மார்க் இருந்துச்சா, அதனால தான் நான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் சீக்கிரமே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவேன்னு சொல்ல, எனது கேர்ள் ஃப்ரெண்டா, ஒரு விஷயத்தை நீ மறந்துட்டு போல, அந்த பொண்ணுக்கு உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு தானேன்னு சொல்ல, அப்பா எங்கள் 2 பேருக்கு பிரேக்கப்லாம் கிடையாது, யாரோ அவங்க கிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க, ஒரு சின்ன விஷயத்தால அவள் அப்செட்டாக இருக்கா, சீக்கிரமே என் கூட ஒன்று சேர்ந்துருவான்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு ஃபஸ்ட்டு மரியாதை கொடுக்க கற்றுக்க, சின்ன விஷயமா நீ என்ன காரியம் பண்ணியிருக்கன்னு உனக்கே நல்லா தெரியும், ஒழுங்காக பார்த்து நடந்துக்க, உன்னால் கம்பெனிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்ல, அவனு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட டெலிவரி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா மலையில் பழங்கள் டெலிவரி பண்ணலான்னு இவள் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணலான்னு பார்க்க அந்த இடத்துல இந்த டாங் தான் நிற்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தவொன்னே என்னை பாப்பன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த ஃப்ரூட்ஸை ஆர்டர் பண்ணது நான் தான், ஆனால் நீ எடுத்துகிட்டு வந்த ஃப்ரூட்ஸை மலையில் நனைஞ்சு போச்சு, 12 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கேன், இதுக்கெலாம் என்னால் காசு கொடுக்க முடியாது, உன்னை பற்றி பேடான ரிவ்யூ கொடுக்க போகிறேன்னு சொல்ல, எங்கே பாரு இந்த ஃப்ரூட்ஸ் நனையலை, இதோட பேக்கேஜ் நல்லா தான் இருக்குது, சும்மா என் மேலே பழி போட்டுட்டு இருக்காதுன்னு சொல்ல, நான் பழி போடுறேன்னா நான் உன் மேலே பழி போடுறதுக்கு எதுவுமே கிடையாது, உண்மை ஏதோ அதை மட்டும் தான் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸும் வந்துடுறான். இப்போ அவன் வந்து டாங் எவ்வளோ நேரம் தான் உனக்கு வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இப்போ அவன் ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்க. அவளே பார்த்தீங்கன்னா, நான் நமக்காக ஃப்ரூட்ஸ் ஆர்டர் பண்ணேன்ல, இவ வேணும்னே இந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப அழுக்க எடுத்துகிட்டு வந்திருக்கா, என் மேலே உள்ள கோவத்தில் தான் இப்படி பண்ணியிருக்கா, பேக்கேஜ் கூட நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா, எங்க பாரு நீ அவன் மேலே பொறாமப்படுற நல்லா தெரியுது, அதுக்காக இப்படியா பழி வாங்குவ, உன்னாலும் உன் வேலையை கூட ஒழுங்கா பண்ண முடியாதா, ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, நீ என்ன பைத்தியக்காரனடா, நான் இதுக்காக அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் 2 பேரும் எப்படியோ போய் தலைங்கன்னு அப்பவே சொல்லிட்டேன், சும்மா கூப்பிட்டு வச்சு என்ன வம்பிழுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா எங்கேயாவது போய் தலைங்க, ஏன் உயிரை வாங்காதீங்கன்னு சொல்ல, என்னடி ஓவரா பேசுறேன்னு அவ ஹீரோனோட ஸ்கூட்டரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. இப்போ இப்படி பண்ண உடனே நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, இதுக்கு மேலே ஏதாவது பண்ணனா அவ்வளோதான் சொல்ல, என்னடி ஓவரா பேசுற, உன்னால என்ன பண்ண முடியும், உன் விரல் நுனி கூட என் மேல படக்கூடாது, அப்படி கட்டிச்சுன்னா மிங்கு கண்டிப்பா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான், அவன் என்னைக்கும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போ, அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இவ்வளோ புலி பண்ணிட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அவளோட ஸ்கூட்டரை தூக்கலான்னு பார்க்க அவளால தூக்க கூட முடியல. இப்போ அவள் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அவள் பின்னாடி யாரோ கொடை பிடிச்சிட்டு இருக்காங்க, யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே இவர் இப்படி இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு என் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இப்படியெல்லாம் மழையில் நினைச்சா நாளைக்கு எப்படி வேலைக்கு வர முடியும், அது மட்டும் இல்லாமல் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வேற உன்னை ரொம்ப காயப்படுத்துறால, இவ்வளோ காயத்தை மனசில் வச்சுட்டு உன்னால நல்ல வேலை பார்க்க முடியுமான்னு சொல்ல, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, என் வேலையில் எப்போவும் எந்த குறையும் இருக்காது, கரெக்டாக என்னோட வேலையை பார்ப்பேன்னு சொல்ல, சரிவா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் பாஸ் நானே பார்த்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஹீரோவை கையில் கொடையை கொடுத்துட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போக, என்னை இறக்கி விடுங்க நானே வரேன்னு இவ சொல்ல, ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு வந்து காரில் உட்கார வச்சுட்டு இருக்க. ஹீரோ அவனோட கோட்டை கழட்டி இவளுக்கு போத்தி விட்டுட்டு இருக்கும்போது டிரைவர் டக்குன்னு பிரேக்கை போட்டுடுறாரு. இவர் இப்படி போட்டதில் இவங்க 2 பேரும் ஷேக் ஆகிட்டு இவர் டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, சாரிங்க தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும்னு ஹீரோவும் சொல்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா இப்படி வந்துட்டு இருக்க, அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ இவங்க கால் பண்ணி, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன், என்ன தெரியுமா, பக்கத்து ஊரில் ஃபேக்ட்ரி ஓனர் இருக்காரு, அவரோட பையனுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன், வரதட்சணையாக 3 லட்சம் தரேன்னு இருக்காங்க, இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்லிட்டேன்னு சொல்ல, ஆமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம யாரை கேட்டு இந்த கல்யாணத்துக்கு ஓகே பண்ணீங்க, என் கல்யாணம் என் விருப்பப்படி தானே நடக்கணும், மாப்பிள்ளையே நான் தானே பார்க்கணும், அதை விட்டுட்டு பணத்துக்காக என்னை கொடுக்க பார்க்குறீங்களான்னு சொல்ல, ஆமாம் 3 லட்ச ரூபாய் பணம் யார் தருவா, உன் வாழ்க்கையை விட எனக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்ல,
இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க, என் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையான்னு சொல்ல, வாய் முடு, ஒழுங்கா சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேர்ற வழியை பாரு, அந்த பையனுக்கும் உனக்கு தான் கல்யாணம்னு சொல்லி அவங்க அம்மா ஃபோனை கட் பண்ண இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவ இப்படி ஃபோன் பேசினதை பார்த்தவொன்னே ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு, உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்க, என்னது உங்களையா அப்படின்னு இவ கேட்ட வாக்க அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ தூங்கி எந்திரிக்க பார்த்தா ஹீரோவோட வீட்டில் தான் இருக்கா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஹீரோ வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரங்க தான் வராங்க. இப்போ அவங்க வந்து, மேடம் நைட்டு மலையில் மயக்க போட்டு விழுந்துட்டீங்க, சார் தான் உங்களை கூப்பிட்டு வந்துட்டாரு, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு, இதாங்க இந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க எவ்வளோ தண்ணியை குடிச்சிட்டு இருக்கா. இப்போ வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா, மேடம் இந்த வீட்டில் நான் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் சார் இது வரைக்கும் யாரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததில்லை தெரியுமா, உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு, கேரிங்காக இருக்காருன்னு இவங்க பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே அவங்கள பார்த்தீங்கன்னா எது வேணாலும் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த வீட்டு போக, இப்போ ஹீரோ இவ பக்கத்தில் உட்காந்துட்டு, இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தான் இருக்கேன்னு இவ்வளோ சொல்கிறா. என்னங்க ஒரு டவுட்டு, நேற்று நைட்டு நீங்களா எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னு சொல்ல, நான் பண்ணல வேலைக்காரங்க தான் பண்ணி விட்டாங்கன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ, நேற்று நைட்டு நீங்கள் உதவி பண்ணதுனால தான் என் உடம்பு நல்லா இருக்கு, இல்லைனா கண்டிப்பாக எனக்கு ஃபீவர் வந்திருக்கும், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறானா, நேற்று அவர் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார், கண்டிப்பாக அவர் ஏதோ தெரியாமல் தான் கேட்டிருப்பாரு, இவ்வளோ பெரிய பணக்காரர் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாரா, அவரும் நானும் வேறு வேறு உலகத்தை சேர்ந்தவங்கன்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு ஜிவை, நேற்று நைட்டு நான் என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், என் வாழ்க்கையில் இருக்க ஒரே பொண்ணு நீ தான், இது வரைக்கும் வேறு எந்த பொண்ணையும் நான் டச் பண்ணதே கிடையாது, நீ ஃபர்ஸ்ட் டைம் என் கூட ஒன்றா இருக்கும்போது நான் அவட தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுது, உன்ன மாதிரி நல்ல பொண்ணையை வாழ்க்கையிலே கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, சார் நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு என்கிட்ட பேசுகிறீங்க, நம்ம ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக செட் ஆகுது, அது வயசாக இருக்கட்டும் நம்ம ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் ரெண்டுக்கும் ரொம்ப கேப் இருக்குது, உங்களுக்கு ஏற்ற பொண்ணு நான் கிடையாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணை நீங்களே தேடிக்கங்கன்னு சொல்ல, அது பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு, நான் என் மனசில் என்ன இருக்கோ அதுதான் உங்ககிட்ட சொன்னேன், உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு உன் கூட வாழணும்னு தோணுச்சு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணாட்டி எனக்கு கண்டிப்பாக தேவை, உனக்கு நல்ல வாழ்க்கையை தருவேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல புருஷனாக இருப்பேன், உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னா சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன புள்ளி பண்ணாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னே ஹீரோ சந்தோஷமாயிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க தான் வராங்க. சார் உங்களோட பையன் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, எனது பையனா அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, உங்களுக்கு பையன் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு பையன் இருக்கான், ஆனால் அந்த பையனை நான் தத்தெடுத்து வளர்த்துட்ருக்கேன், எனக்குன்னு எந்த குழந்தையும் பொண்டாட்டியும் இல்லை, நீ தான் என்னோட பொண்டாட்டி, நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அவனை கூப்பிட்டு உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன், இப்போதைக்கு நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன், நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு ஹீரோ இவனை பார்க்குறதுக்காக வந்துடுறான். இப்போ அவன் ஹீரோவை பார்த்தவொன்னே, அப்பா எவ்வளோ நாள் தான் என்னை கம்பெனி விட்டு தள்ளிய வைப்பீங்க, இது தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மடிச்சு ஏற்றுக்கங்கப்பான்னு சொல்ல, சரி மடிச்சு ஏற்றுக்கிறேன், ஆனால் இன்னொரு தடவை தப்பு பண்ணேன்னு வச்சுக்க, கம்பெனி நிழல் கூட உன் மேலே படக்கூடாது, அந்த பக்கமே நீ வரக்கூடாதுன்னு சொல்ல, ஓகேப்பா இதுக்கப்புறம் எந்த தப்பு பண்ண மாட்டேன், ஒழுங்கா வேலையை மட்டும் பார்ப்பேன்னு சொல்ல, ஹீரோவும் சரி கம்பெனிக்கு வான்னு சொல்லிடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இவன் எப்போ பார்த்தாலும் விளையாட்டுத்தனமா இருக்கான், வாழ்க்கைனா என்னன்னு புரியல, பொண்ணுங்க கூட சுத்திட்டு வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோவனை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் வெளியே வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை என்னால் நம்பவே முடியல, யாரு கூட நான் அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருந்தேனோ அவர் தான் என்னோட புருஷன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னிலேருந்து நீ என்னோட லீகலான பொண்டாட்டி, உன்னை என்னை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுற மாதிரி வர, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் வேலைக்கு போகிறேன் தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, எங்கே போக பார்க்குற, நானே வந்து ட்ராப் பண்ணுறேன் வான்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தானே கம்பெனி இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன்னு அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, டேய் ஜீவையை கூப்பிட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுன்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போவே போனேன் கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு ஹீரோவை பார்க்க வர, அவனை பார்த்தீங்கன்னா புருஷனை பார்க்குறதுக்காக பொண்டாட்டி ஆஃபீஸ் ரூமுக்கு வரும்போது ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்கணும், ஃப்ரீயாக வர வேண்டியதானேன்னு அவளை பிடிச்சி மடியில் உட்கார வச்சுட்டு இருக்க. இவன் ஹீரோவையே வச்சுக்கணும் வாங்காமல் பார்க்குறா. இப்போவே இப்படி பார்த்துட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா நான் உன்னோட புருஷன் நீ என்னோட பொண்டாட்டி, அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இப்படி பார்த்துட்டு இருக்க, இந்த மாதிரி என்னை பார்த்து பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லி அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஆஃபீஸ் ரூம்
பெட்ரூம்ல கிஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோவை பார்க்கறதுக்காக மிங்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்பவே உள்ள போகலான்னு பார்க்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் தடுக்கிறான். அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, இப்ப பார்க்க முடியாது, அப்புறமா வான்னு சொல்ல அவனும் சரின்னு அந்த இடத்த விட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுச்சு, பார்த்துருந்தானா ஆஃபீஸே ரெண்டாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப இந்த சைடு மிங்க நடந்து வந்துட்டு இருக்க அவனை பாக்குறதுக்கு அந்த டாங் தான் வரான். இப்போ வந்து இன்னும் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிற, ரொம்ப போர் அடிக்குதுடா, டைம் இருந்தா நைட்டு 2 பேரும் வெளியே போலாம்ல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்னோட ப்ரொமோஷன் பத்தி பேசுறேன்னு சொன்னேன், ஆனா அதை பத்தி எதுவுமே பேசலன்னு சொல்ல, நீ கவலைப்படாத, டைம் இருக்கும்போது நானே இதை பற்றி அப்பா கிட்ட பேசுகிறேன்னு இவ கூட பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கிஸ் பண்ணி முடிக்க இவ டக்குன்னு எந்திரிச்சிடா. இவ இப்படி எந்திரிக்கிறத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அவள் கையில் ரிங்கு போட்டு விட, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல், எனக்கு எதுக்கு இப்படி காஸ்ட்லியான ரிங்குன்னு சொல்ல, ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டி முன்னாடி இதெல்லாம் காஸ்ட்லி கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னுமே உன்னோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு என்னோட வீட்டுக்கு வந்துடு, என் பொண்டாட்டியா என் வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்காக அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கிறேன், உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணுறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்ல எவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவன் நெத்தியில கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணலான்னு அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு தான் வந்திருக்கா. ஏன்னா ஹீரோ தான் சொல்லியிருப்பேன் இல்லையா அசிஸ்டண்ட் அனுப்பி வைக்கிறேன்னு. இப்போ அந்த அசிஸ்டன்ட் வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்போ அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணலான்னு வீட்டுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கா. இப்போ அவள் வீட்டுக்கு வந்து அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மிங்கு தான் வரான். இப்போ அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணுறேன்னு சொல்ல, உனக்கு கண்ணு தெரியலையா, இந்த வீட்டை விட்டு போகிறதுக்காக தான் பேக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, இந்த இடத்துல வாடகை கொடுக்க முடியலன்னு தானே இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணுற, உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப மோசமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சரி கவலைப்படாத செல்லம், இந்த வீட்டுக்கான வாடகையை நானே கொடுக்குறேன், நீ தாராளமாக இந்த சேஃபான இடத்துல இருந்துக்கலான்னு சொல்ல, உன்னோட பொய்யான கருணையும் காதலையும் எனக்கு தேவையே இல்லை, உன் வேலையை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போடான்னு இவ கையை நீட்டி பேசிட்டு இருக்க. அவ கையில் போட்டிருக்க ரிங்கு பார்த்துறான். இன்னும் உன் கையில் ரிங்கு போட்டிருக்கு, எங்க இருந்து இந்த ரிங்கு வந்துச்சுன்னு கேட்க, என்னோட ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாருன்னு இவ சொல்றா. ஹஸ்பண்டா, சும்மா என்னை வெறுப்பேற்றுறதுக்காக ஃபேக்கான ரிங்கை போட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் இருக்கானே என்னை ஜெலஸாக வைக்க பார்க்குறியா, அது கனவுல கூட நடக்காதுன்னு சொல்ல, நீ என்ன வேணாலும் நினச்சிக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இப்போதைக்கே வழியில் குறுக்க வராமல் இந்த இடத்த விட்டு போனால் அதுவே போதும், உன்னை பற்றி எனக்கு கவலையே இல்லை, உன் மூஞ்சி பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. நீ எந்த இடத்துல தங்குறன்னு உன் பின்னாடி வந்து பார்க்க தாண்டி போறேன்னு இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் திங்ஸ்லாம் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அவளை ஹீரோட அசிஸ்டன்ட் தான் கூப்பிட்டு போகிறான். எப்பவுமே இப்படி கூட்டிகிட்டு போகிறத பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் குவின் எதுக்காக இவ்வளோ கூட்டிகிட்டு போகணும், இவ தான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கணும், அதனால தான் வீடு மாறுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நீ எங்கே போகிறேன்னு நான் பார்த்தே ஆகணும்னு இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா டிராஃபிக்கில் ஹீரோனோட காரை மிஸ் பண்ணிடுறான். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா 2 பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியலையே, அசிஸ்டன்ட் குவின் எதுக்காக இவளுக்கு உதவி பண்ணணும், ஒன்றுமே புரியல, ஒருவேளை 2 பேருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, ஆனால் அந்த அளவுக்கு வயசு ஜாஸ்தி, கண்டிப்பாக அந்த ஆள் இவ கூட ஒன்று சேர வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்போவே உள்ளே வந்தவொன்னே ஹீரோ வீட்டில் வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, நான் தான் இந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேம்மா, உனக்கு எது வேணுனாலும் என்ன கூப்பிட நான் செஞ்சு தரேன், எதுவாக இருந்தாலும் சரி, தயக்காமல் கூச்சப்படாமல் கேளுன்னு சொல்ல, எவ்வளோ சரின்னு சொல்கிறா. எங்கே அவர் வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் ரூமில் தான் இருக்காரு, உனக்காக தான் காத்துட்ருக்காருன்னு சொல்ல, எவ்வளோ சரின்னு ரூமுக்குள்ளே போக ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வரான். இப்போவே வெளியே வந்துட்டு, இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட், நீ என்னோட லீகலான பொண்டாட்டின்னு சொல்லி அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவ ஆஃபீஸ்க்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் தான் வரான். இப்போ அவன் வந்து உனக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்னு சொல்ல, தூக்கி குப்பையில் போட்டுட்டு இந்த இடத்த வீட்டு போனால் நல்லா இருக்கும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு இவ சொல்ல, உனக்காக 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன், இப்படி வேணும்லாம் சொல்லிட்டு இருக்காத, சும்மா என் மேலே கோவப்படாத, எல்லா கோவத்தையும் தூக்கி போடுன்னு சொல்ல, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்காம இந்த இடத்த வீட்டு போன்னு இவ அவனை பிடிச்சி திட்டி விட, அவனை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நீயே வந்து என் முன்னாடி முட்டிக்கால் போட்டு கெஞ்சி வைப்பாரு, கண்டிப்பாக உனக்கு கெஞ்சி வைப்பேன்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ தூரமாக நின்று கேட்டுடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜீவையை வந்து என்னை பார்க்க சொல்லன்னு சொல்லிட்டு அவன் இவனோட ரூமுக்கு போக, இந்த சைடு இவ்வளோ ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னாச்சுங்க அப்படின்னு சொல்ல, அவன் வந்து உன்னை மறுபடியும் தொலை பண்ணிட்டு இருக்கானு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. உங்களுக்கு மெங்க பற்றி தெரியுமா, அவன் என்னோட எக்ஸ், எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது, அவனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்ல, ஆக்சுவலாக உனக்கு எல்லா உண்மையும் தெரியணும்னு ஆசைப்பட்றேன், அந்த மெங்க வேறு யாரும் கிடையாது, என்னோட பையன் சொல்ல, என்னது உங்களோட பையனானு இவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். நான் வேணும்னு வாங்கிட்ட உண்மையை மறைக்கல, அவன் தான் என்னோட பையன், தெரிஞ்சா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை, அவனால் எந்த பிரச்சனையும் வராது, நான் தத்தெடுத்து வளர்த்து தான் சொன்னேன்ல, அந்த பையன் தான் என்னோட பையன் சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸுக்கு இனிமேல் நான் அம்மாவா அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க.
இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அவனுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவனால் நம்ம உறவுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கட்டி பிடிச்சிட்டு அவன் நெத்தியில் கிஸ் பண்ணுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அடுத்த வாரமே ஃபேமிலி பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போகிறேன். அந்த பார்ட்டியில் நீ தான் என்னோட பொண்டாட்டின்னு எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. இப்போ இதை கேள்விப்பட்டவொடனே இவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உங்களுக்கு அப்பாவோட புது பொண்டாட்டி பற்றி ஏதாவது தெரியுமா? இந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, அவங்க நல்லவங்களா கேட்டவங்களான்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவங்கள பற்றின எந்த டீட்டெயிலும் கொடுக்கக்கூடாதுன்னு சார் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொன்னார். என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, என்னது எனக்கே சர்ப்ரைஸா அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த பார்ட்டி நடக்கிறனால தான் காட்டுறாங்க. இப்போ இந்த பார்ட்டிக்காக ஹீரோயின் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்க. நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு தெரியுமான்னு சொல்ல, என்னங்க சாதாரண பார்ட்டி தானே, அதுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகணுமான்னு இவ கேட்க, ஆமாம் என்னன்னு என்னோட பொண்டாட்டி இந்த மாதிரி கண்டிப்பாக ரெடி ஆகணும்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட்டை கொடுக்குறான். இது என் குடும்பத்தோட பிரேஸ்லெட்டு, இதுக்கப்புறம் இது உங்ககிட்ட தான் இருக்கணும்னு சொல்ல, என்னங்க இது உங்கள் குடும்பத்தோட பிரேஸ்லெட், இதை என்கிட்ட கொடுக்காதீங்கன்னு சொல்ல, இதை என் பொண்டாட்டி கிட்ட கொடுக்காம வேற யார்கிட்ட கொடுக்கறது, நீ தான் அதை போட்டுக்கிட்டு ஆகணும்னு ஹீரோவை கையில் போட்டு விட்டுட்டு இருக்க. இந்த சைடு இந்த பார்ட்டியை தான் கட்டுறாங்க. இப்போ அந்த பார்ட்டிக்கு இவனும் டாங்கும் ஒன்றா வந்துட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா சீக்கிரமே இங்கே உள்ள சொத்தெல்லாம் எனக்கு சொந்தமாயிரும், ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இருக்க ஒரே பையன் நான் தான், இது எல்லாம் என் கைக்கு வந்துரும் பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அதுக்காக தானே நான் அவங்க கூட சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, என்ன உங்கள் அப்பாவையும் புது அம்மாவையும் காணோம், எப்படி அதை அவங்க மனசில் நம்ம இடம் பிடிச்சி ஆகணும்னு சொல்ல, சரியாக சொன்னேன், எங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, எங்கள் அப்பாவை சீக்கிரமாக கவுத்து போட்டுடலான்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவனோட புது அம்மாவோட மனசில் எப்படி அதை இடம் பிடிச்சி ஆகணும், அப்படி இடம் பிடிச்சிட்டேன்னா இந்த குடும்பத்தோட மருமக நான் தான் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ அவளை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டு, இவனை கரெக்ட் பண்ணுறதுக்காக பார்ட்டிக்கே வந்துட்டியான்னு சொல்ல, நான் ஒன்று அவனை கரெக்ட் பண்ணுறதுக்காக வரல, ஏன்னா உன்னோட புது அம்மா நான் தான், அதனால எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுன்னு சொல்ல, எனது நீ புது பொண்டாட்டியா, சும்மா எங்களை ஏமாத்த பார்க்காத, நீங்கள் வந்தது எனக்காக தானே எனக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக என் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, இப்படி நீ என் பின்னாடி சுற்றுறதுனால என் மனசு இறங்க போகிறதில்லன்னு சொல்ல, நீ என்ன வேணாலும் நினச்சிக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீ பைத்தியக்கார மாதிரி இப்படி தான் பேசிகிட்டே இருப்ப, என் கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட் பார்த்தியா, இது உன் குடும்பத்துக்கு சொந்தமானதான், இப்போ வந்து நான் யாருன்றதை புரிஞ்சுக்கன்னு சொல்ல, என் குடும்பத்தோட பிரேஸ்லெட் உங்ககிட்ட எப்படி ஃபேக்கான பிரேஸ்லெட் போட்டு வந்து என்னோட அம்மான்னு சொல்லி என்னை ஏமாத்த பார்க்குறியா, இந்த மாதிரிலாம் நீ பேசினா என் மனசு வலிக்கும் தானே நினைக்கிறேன், கண்டிப்பாக என் மனசு வலிக்கல அப்படின்னு சொல்லி அவனை பார்த்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட்டை பிடுங்கி கீழே போட்டு உடைச்சிடறான். அதை பார்த்தோன்னே இவன் இந்த பிரேஸ்லெட்டை எடுக்கலான்னு போக அவ கையில் அடிபட்டுருது. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு இதுக்காக பிரேஸ்லெட்டை உடஞ்சுன்னு கேட்க, யாரை கேட்டு என்ன அடிச்சனா அவன் சண்டைக்கு வந்துட்டு இருக்க, எனக்கு சொந்தமான பொருளை நீ உடைச்சா பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையான்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை என் பாய் ஃப்ரெண்டை பற்றி தப்பாக பேசினா அவளே தானே சண்டை போட்டுட்டு இருக்க, நான் தான் அப்பவே சொன்னேன்ல உன்ன மாதிரி நாய்க்கோ அவனை மாதிரி பண்ணிக்கோ சரியான மேட்ச் தான் அப்படின்னு இவ எல்லாரும் முன்னாடி திட்டி விட, அதை பார்த்தோன்னா அவ ஹீரோயினா அரைஞ்சிடறா. இப்போ அவங்க எல்லாரும் இப்படி புலி பண்ணிட்டு இருக்க அந்த பார்ட்டிக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்போ அவன் உள்ளே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத நம்பாம இப்படி புலி பண்ணிகிட்டே இருக்கீங்க, மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறது தான் உங்களுக்கு வேலையா, உங்கள் ரெண்டு பேருக்கு தனியாக எந்த வேலையும் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க. அது பார்த்தோன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பார்ட்டியோட புது அம்மாவை இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக இந்த பார்ட்டியில் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் நீ முட்டிக்கால் போட்டு எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டு அசிங்கப்பட போகிற, அதுதான் நடக்க போகுது, அது நடக்கக்கூடாதுன்னு இந்த இடத்த விட்டு போன்னு சொல்கிறேன், ஆனால் நீ கேட்கவே மாட்டேங்கிறல்ல அப்படின்னு சொல்ல, இவளுக்கு சொன்னா புரியாது இருங்க அப்படின்னு அவள் பாட்டில் எடுத்து இவ கையிலே அடிச்சிட ஹீரோனோட கையில் ரத்தம் வந்துட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா உனக்குலாம் சொன்னா புரியாதுல, உன்னை என்ன பண்ண போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த செடிவன் இவளோட கழுத்தை பிடிச்சிடறான். இந்த பார்ட்டிக்கு வந்து எங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே வந்திருக்க, அது நடக்கவே நடக்காதுடி, செக்யூரிட்டி ஆளுங்க வந்து இவ்வளோ பிடிங்கன்னு சொல்ல, அங்கே உள்ள செக்யூரிட்டி ஆளுங்களும் வந்து இவ்வளோ பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் இவ்வளோ பிடிச்சி வெளியே போடலான்னு பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து அவளை காப்பாத்திட்டு அவளோட கையை பார்க்க கை ஃபுல்லாக காயமா இருக்கு, என்னாச்சு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் சார் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, இவன் அந்த பார்ட்டிக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், இவன் வேணும்னே உங்க மான மரியாதை போற மாதிரி பண்றா, அதனாலதான் இவளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தேன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ அவளுக்கு ஒரு அறையை போட்டுடுறான். இப்போ ஹீரோ இப்படி அரைஞ்சதை பார்த்தவொன்னே அப்பா அவள் எந்த தப்பு பண்ணல, எல்லா தப்பு பண்ணது இந்த ஜீவை தான், அவள் தான் பார்ட்டியில் வந்து எல்லா பிரச்சனையும் பண்ணுறான்னு ஹீரோயின் மேலே பழிய போட்டுட்டு இருக்க. அது பார்த்தவொடனே ஹீரோ அவனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு அவள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தெரியும் என்னோட எக்ஸு, என் மனசில் இடம் பிடிக்கணுன்றதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவளால நமக்கு பிரச்சனை தான் சொல்ல, அவள் என்னோட பொண்டாட்டி உன்னோட அம்மா அப்படின்னு சொல்ல, என்னது உங்கள் பொண்டாட்டியானு இவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்பா சும்மா ஜோக் அடிச்சிட்டு இருக்காதீங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, அவள் என்னோட லீகலான பொண்டாட்டி, எங்கள் ரெண்டு பேருக்கு
லீகலாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவளை எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணலாம், என்னால் இதுக்கு ஒத்துக்கவே முடியாது, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நான் யாரை கல்யாணம் பண்ணணும்னு உங்ககிட்டே கேட்கணுமா, ஏன் கல்யாணம் ஏன் முடிவு தானே ஹீரோ சொல்ல. இது சரி இவ்வளோ பார்த்தீங்கன்னா இது எப்படி சாத்தியம், என்னால் நம்பவே முடியலன்னு அவ ஷாக் ஆகிட்டு இருக்க. அப்பா கண்டிப்பாக அவள் உங்களை செடியூஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும், இவன் நல்ல பொண்ணு கிடையாது, அவளை நம்பாதீங்கன்னு இவன் ஹீரோனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க. என் பொண்டாட்டியை பற்றி ஏதாவது பேசணுன்னா அவளை தானே ஹீரோ சொல்கிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அப்பா நான் அவள் கூட கொஞ்சம் தனியாக பேசணும், நான் என்னென்னு பேசிட்டு வரேன்னு அவன் ஹீரோனோட கையை பிடிக்கலான்னு வர. அவள் ஏன் பொண்டாட்டி, அவள் கையை யார் பிடிக்கணும் யார் பிடிக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும், அவளை விட்டு தள்ளி இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பிரேஸ்லெட்டை பார்க்குறான். இப்போ இந்த பிரேஸ்லெட்டை எடுத்து கையில் வச்சுட்டு இந்த பிரேஸ்லெட்டை யார் உடைச்சதுன்னு கேட்க. அப்பா இந்த பிரேஸ்லெட்டை நீங்கள் தான் கொடுத்தீங்களான்னு கேட்க. இது நம்ம குடும்பத்தோட பிரேஸ்லெட்னு உனக்கு நல்லாவே தெரியும், யாரு கேட்டு இதை உடைச்ச, இது பரம்பரையாக யூஸ் பண்ணிட்டு வருது, இதை போய் உடைக்க எப்படிடா உனக்கு மனசு வந்தது, உனக்கு கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், இனிமேல் கம்பெனி பக்கமே வராது, அந்த கம்பெனியில் உனக்கு எந்த பொசிஷனும் கிடையாதுன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னா அவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்போ நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களோட ஒரே பையன், இதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவை மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்போ அந்த பாட்டி வந்து என் பேர பிள்ளைய யார் இங்கே புள்ளி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவங்கள பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலாக இவங்க மிங்கோட பாட்டி ஹீரோவோட அம்மா. இப்போ அவனோட பாட்டியை பார்த்தோன்னே பாட்டி நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், அப்பா என்னை ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு என்னை விட்டு கொடுத்துறாதீங்கன்னு சொல்ல. கவலைப்படாதடா நான் பார்த்துக்கிறேன்னு. ஏண்டா உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா, இந்த பொண்ணுக்காக நம்ம பிள்ளைகிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்க, அவன் இந்த குடும்பத்தோட வாரிசுன்றதை மறந்து போயிடாத, என்னைக்கு நான் என் பேர பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல. அவனுக்கு செல்லம் கொடுத்து தான் இந்த அளவுக்கு திமிரு தலகணமாக ஏறி போயிருக்கு, நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல. அவன் தத்தெடுத்த வளர்த்த பையனா இருந்தாலும் இந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசு அவன் தானே, அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அம்மா அவனுக்கு செல்லம் கொடுக்கறத விட்டுருங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவன் இந்த நிலைமையில இருக்கான்னு சொல்ல. போதும் வாயமுறா, பிறந்ததுலேருந்து அவன் அம்மாவே பார்த்ததில்ல, நம்மளை பார்த்து தானே வளர்ந்துருக்கான், கண்டிப்பாக நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், இந்த பொண்ணுக்காக நீ எங்களை பகிச்சிக்காத, ஃபஸ்ட்டு என் பேரனை செடியூஸ் பண்ணா, இப்போ ஒன்றை செடியூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்கு மருமங்களாக வர கண்டிப்பாக நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவங்க அம்மா ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா இங்கே பாருடா அவளை டைவர்ஸ் பண்ணிடு, அவள் இந்த வீட்டுக்கு மருமகளை வரக்கூடாதுன்னு சொல்ல. என் பொண்டாட்டியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஹீரோயினை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவர் எனக்காக அவர் மொத்த குடும்பத்தையே பகச்சிக்கிட்டாரே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, என்னங்க என்னால் தான் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல. உன் மேலே எந்த தப்பும் இல்லை, அம்மாவை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும், எதை பற்றியும் கவலைப்படாத, யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. ஹீரோ இப்படி சிறந்த பார்த்தவொன்னே அவள் ஹீரோவை பாசத்தோட பார்த்துட்டு அவனை பிடிச்சி கிஸ் பண்ண. ஹீரோவை இவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவள் கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பாட்டி பார்த்தீங்களா அப்போ என்னை விட்டு போயிட்டே இருக்காருன்னு சொல்ல. நீ எதுக்கு கவலைப்படாதடா, அவன் நேற்று வந்தவ, ஆனால் ஒன்று அவன் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கான், கண்டிப்பாக அவன் விட்டு கொடுக்க மாட்டான், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நீ தான் முக்கியன்றதை அவன் புரிஞ்சுக்குவான்னு சொல்ல. சரியா சொன்னீங்க பாட்டி, என்னைக்கு இருந்தாலும் அப்பா எனக்கு தான் சொந்தனா அவன் இந்த இடத்த விட்டு போக. அதை பார்த்தவொன்னே வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா மேடம் நீங்கள் சாருக்கு ரொம்ப செல்ல கொடுக்குறீங்கன்னு சொல்ல. நீ அமைதியாக இரு, நீ ஆரம்பத்துலேருந்து இந்த வீட்டில் வேலை பார்க்குற, எங்கே என்ன பிரச்சனைன்னு உனக்கு நல்லாவே தெரியும், என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதில் அவனுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அப்புறம் என் குடும்பத்தில் உள்ளவங்களாம் பேசி முடிவெடுத்து தான் இவனை தத்தெடுத்தோம், இந்த குடும்பத்துக்கு அடுத்த வாரிசு அவன் தான், அப்படி இருக்கிறப்ப அவன் கூட சண்டை போட்டு என்ன ஆக போகுது, அவனை தான் நல்லபடியாக பார்த்துக்கணும், இந்த குடும்பத்தை அடுத்து பார்த்துக்க வேண்டியது இவன் தான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேறு யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் மிங்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்க்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவ தான் இருக்கா. இப்போ அவளை பார்த்தவொன்னே நீ எங்கள் அப்பாவோட வீட்டுக்கே வந்துட்டியா, என்ன பழி வாங்குறதுக்காக தானே எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க. நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்க, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, நான் என்னோட வாழ்க்கைக்காக தான் வந்தேன், உனக்காக ஒன்றும் வரலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா நீ எதுக்காக வந்தேன்னு எல்லாருக்கும் தெரியுது, எங்கள் அப்பாவுக்கு தான் கண்ணு தெரியல, சும்மா என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லி எங்கள் அப்பா வாழ்க்கையை வீணாக்கதன்னு சொல்ல. ஒன்று ரிவெஞ்ச் எடுக்க எனக்கு என்ன பைத்தியமா, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், சும்மா என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரி இருந்தேன், என் வீட்டுக்கு வராத, என் வீட்டை விட்டு வெளியே போடன்னு சொல்ல. எனது உன்னோட வீடா, இது என்னோட வீடு, வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது நான் கிடையாது நீ தான் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே அப்பா அவள் என்ன பழி வாங்குறதுக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கான், அவள் உங்களை காதலிக்கவும் இல்லை எதுவும் பண்ணல, சும்மா அவளை நம்பிட்டு இருக்காதீங்க, இவ சரியான சூனியக்காரின்னு சொல்லி ஹீரோனை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோ அவனுக்கு ஒரு அறையை போட்டுறான். அவள் உனக்கு அம்மா வேணுன்றதை மறந்துடாத, ஒழுங்கா அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு, இல்லைன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன், ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போட அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்தேன், நான் டாங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், அதுக்கான ஏற்பாடை நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்க்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கலான்னு, இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோங்க விலைன்னு கேட்க அவங்க 2 லட்சம்னு சொல்கிறாங்க. அது பார்த்தோன்னே
பார்க்க நல்லா இருக்கு ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு இவ பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாங்கும் அவளோட ஃப்ரெண்டும் தான் வராளுங்க. இப்போ டாங் வந்து அந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்னு சொல்ல, அந்த ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு பார்த்தது நான் தான், அது எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல, உன்னை விட இப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் எனக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அதனால எனக்கு தான் அந்த ட்ரெஸ் வேணும். என் கையில் போட்டிருக்க ரிங்கு கூட அவன் தான் வாங்கி கொடுத்தான், அப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கார்டும் கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புகிறா அந்த கார்டை ஃப்ரீஸ் பண்ண சொல்லி. இப்போ அவள் இப்படி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு எதுக்காக என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, ஷாப்பிங்க்கு வந்தனா அந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு எங்கூட வம்பளுக்கிறதா உனக்கு முக்கியமான வேலையாக போச்சு அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னே அவளை பார்த்தீங்கன்னா இந்தாங்க கார்டு, அந்த ட்ரெஸ் எனக்கு தான் வேணும்னு அவளோட கார்டை கொடுத்துட்ருக்க. அவங்களும் அந்த கார்டை வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ வாங்கிட்டு போயிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா மேடம் கார்டு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல, என்னது ஃப்ரீஸ் ஆயிடுச்சா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணேன், அதுக்குள்ளே எப்படி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இது காரணம் நீ தானே இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமாம் நான் தான் பண்ணேன், இதுக்கப்புறம் மதியம் வழியில் வராமல் இரு, இந்த கார்டு எல்லாமே என் புருஷனோடது, நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும், இதுக்கப்புறம் என் வழியிலே என் புருஷ வழியிலே வந்துன்னு வச்சுக்க, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், என்னை விட்டு 10 அடி தள்ளி இருக்கிறதா உனக்கு நல்லது, இந்தாங்க என்கிட்ட உள்ள கார்டை வாங்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எனக்கே பேக் பண்ணுங்கன்னு சொல்ல, அவங்களும் சரின்னு கார்டை வாங்கிக்கிறாங்க. இப்போ ஷாப்பிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க, அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி ஏண்டி வீட்டை விட்டு போய் எவ்வளோ நாள் ஆகுது, உனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னேன், வீட்டு பக்கமே வரல, என்ன நினச்சிட்டு இருக்கோம் உன் மனசில், சீக்கிரமாக வீட்டுக்கு வா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ல, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி இவ ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போ இப்படியே கட் பண்ணா இவ ஹீரோ கூட காரில் தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ கிட்ட சொன்னோன்னா அவனை பார்த்தீங்கன்னா இதை பற்றி கவலைப்படாத, நான் தான் அவன் கூட வரையில, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம், கண்டிப்பாக அவங்க வீட்டில் உள்ளவங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் இருக்கும்போதே எனக்கு என்ன கவலை, சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு கம்பெனியில் இருந்ததா கால் வருது. இப்போ அவங்க கால் பண்ணி முக்கியமான மீட்டிங் இருக்கு பாஸ்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க நீங்கள் கம்பெனிக்கு கிளம்பி போங்க, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, நீ தனியாக போவ, ஒன்று தனியாக விட்டுட்டு என்னால் எப்படி அங்கே நிம்மதியாக இருக்க முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதான் டிரைவர் கூட இருக்கார்ல, அவரே என்னை பார்த்துக்குவாரு, நான் நல்லபடியாக போயிட்டு வரேன், ஏன் வீட்டுக்கு தானே போகிறேன், அங்கே எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் கம்பெனிக்கு போய் நிம்மதியாக மீட்டிங் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்ல, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு இப்போ ஹீரோ டிரைவர் கிட்ட என்ன சொல்கிறேன்னா மேடமை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வான்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இவ கிளம்பி அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்தோன்னே அவங்கம்மா பார்த்தீங்கன்னா ஏண்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னேன், ஆனால் வீட்டு பக்கமே வரல, சீக்கிரம் போய் ரெடியாக, இன்னும் 2 நாளில் உனக்கு கல்யாணம், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தாகணும்னு சொல்ல, அம்மா என்னால் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது, எனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்ல, ஏன் விருப்பம் இல்லை, அந்த பையனோட பொண்டாட்டி சின்ன வயசுலேயே செத்து போயிட்டாங்க, 3 லட்ச ரூபாய் வரதட்சணையே தராங்களாம், இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்ல, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இவ சொல்கிறான். இவ சொன்னதை பார்த்தோன்னா அவங்க எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஏண்டி யாரை கல்யாணம் பண்ணியிருக்க, யாரை கேட்டு கல்யாணம் பண்ண, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அம்மா கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா நீ போட்டிருக்க ட்ரெஸ்லாம் காஸ்ட்லியான ட்ரெஸ் மாதிரி இருக்கு, யாரை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, நான் நல்லவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், என் புருஷன் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துட்டு இருக்காரு, எங்கள் 2 பேருக்கும் லீகலாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, லீகலாக கல்யாணம் ஆயிடுச்சா, லீகலாக கல்யாணம் பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்திருக்கா, உன் காலை உடைக்காம விட மாட்டேன், கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், எனக்கு தேவை வரதட்சணை, ஒழுங்கா நான் சொல்கிற பையனை தான் நீ கட்டிக்கணும், கல்யாணத்துக்கு ரெடி ஆகுன்னு சொல்லி அவளை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி திட்டிகிட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு இவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை தான் வரான். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 3 லட்ச ரூபாய் வரதட்சணை ரெடி பண்ணியாச்சு, உங்கள் பொண்ணு எனக்கு தானேன்னு சொல்லி அவளை டச் பண்ண, என்னை தொட்டு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன சொல்கிறா உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள் ஏமாத்துறா, அவள் சொல்கிறத நம்பாதீங்க, அவளுக்கு இந்த கல்யாணம் விருப்பம் இல்லைன்றதுக்காக நம்ம எல்லாரையும் ஏமாற்ற பார்க்குறான்னு சொல்ல, நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, ஃபூ கம்பெனிலேருந்து ஆர்டர் கிடைச்சதுனால என் கம்பெனியை விரிவுபடுத்த போகிறேன், இதுக்கப்புறம் நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன், உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்ல, இப்படி ஒரு சம்மந்தம் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும், ஏண்டி வேணான்னு சொல்கிறேன்னு அவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன், இதுதான் எங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட், நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஃபூவை தான் சொல்லி காட்ட. அதை பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. ஏய் நீ ஃபூவை கல்யாணம் பண்ணியிருக்கனா, எனக்கு அப்படி இந்த நியூஸ் தெரியாமல் இருக்கும், அவர் ரொம்ப வருஷமாக பேச்சுலராக தான் இருக்கார், அவருக்கு கல்யாண விஷயத்த நியூஸ்லேயும் போடல, எதுலேயும் போடல, சும்மா ஃபேக்கான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து எங்களை ஏமாற்றிட்டு இருக்கியான்னு சொல்ல. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு அவ்வளோ அடிக்கலான்னு வர. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து உனக்கு எதுவும் ஆகலையே ஜிவே நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தான் இருக்கேன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே இந்த ஃபோட்டோவில் இருக்காலும் இவனும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் இவன் எப்படி பணக்காரனாக இருப்பான் அப்படின்ற மாதிரி குழம்பி போய்
முழிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா இவன் கண்டிப்பாக ஃபேக்கான ஆளாக தான் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டும் ஃபேக்காக தான் இருக்கணும். ஏன்னா அந்த குடும்பத்தோட வாரிசு யாருன்னு எனக்கு தெரியும்னு அவன் மிங்கோட ஃபோட்டோவை எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். இந்த ஃபூ குடும்பத்தோட வாரிசு இவன் தான். அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி இவனை கல்யாணம் பண்ணலாம்? இந்த ஆளை பார்க்க வயசானவர் மாதிரி இருக்காரு. இவனை போய் உன்னோட புருஷன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா என்னை ஏமாத்திட்டு இருந்தேன்னா அவ்வளோதான். நீ எந்த ஃபூவை கல்யாணம் பண்ணியிருக்கன்னு சொன்னியோ அந்த ஃபூ கூட தான் என்னோட அடுத்த கான்ட்ராக்டே நான் போட்டிருக்கேன். அவரால் என் கம்பெனியும் என் வாழ்க்கையும் பெருசாக மாறப்போகுதுன்னு சொல்ல, ஆனால் அது இனிமே நடக்காதுன்னு நினைக்கிறேன்னு ஹீரோனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி என்னோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண சொல்ல, இதை பார்த்தவொன்னே அவனை பார்த்தீங்கன்னா நீ சொன்ன கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவாங்களா? சும்மா ஏமாத்திட்டு இருக்காதுன்னு சொல்ல, இவன் சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்திலே ஹீரோவோட கம்பெனிலேருந்து கால் பண்ணி உங்கள் கான்ட்ராக்டை மொத்தமாக கேன்சல் பண்ணுறேன்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னே அவன் ஷாக் ஆகிட்டு, சார் நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு நல்ல நாயாக இருப்பேன், இந்த கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் பண்ணாதீங்க, இதில் தான் என் வாழ்க்கையே இருக்குன்னு சொல்ல, இவன் இப்படி கத்துறதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் அங்கேருந்து கூட்டு போங்கடான்னு சொல்ல, அவங்களும் சரின்னு கூட்டு போகிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிருங்க, இது தெரியத்தனமாக தப்பு பண்ணிட்டோம், உண்மையாகவே நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியாது, மாமியாரை பார்க்க வந்திருக்கீங்க, ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆமாம் கொண்டு வந்திருக்கேன்னு ஹீரோ நிறைய கிஃப்ட் எடுத்துகிட்டு வரான். பார்த்தா பணம் நகைன்னு நிறைய எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, அது பார்த்தோன்னே உங்கள் அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். இது எல்லாமே எனக்கு தானா, என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாம் உங்கள் குடும்பத்துக்காக தான், ஆனால் உங்களுக்காக கிடையாது, என் பொண்டாட்டிக்காகன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என் பொண்டாட்டியை நல்லா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களையும் நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பேன். பணத்துக்காக விற்கிற பொருளை மட்டும்தானே பார்த்தீங்க, அதனால உங்களுக்கு எதுவும் கிடையாது. எங்கள் பாரு பொண்டாட்டி எதை நினச்சி கவலைப்படாது, எல்லாமே உனக்காக தான். நீ அழுகிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, எப்பவும் நீ சந்தோஷமாக இருக்கணும், வா போலான்னு சொல்லி ஹீரோவில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போது அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவிலுக்காக சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி ஊட்டி விட்டுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட பையன் அவளை கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ அவன் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சாப்பாட்டில் கையை வைக்க, இந்த சாப்பாடு உனக்கு இல்லை உங்கள் அம்மாக்காக, அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்றான்னு சொல்ல, அதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா சரிப்பா அந்த சாப்பாடை நான் எடுக்கல, நான் இங்கே வந்ததே இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு ஆகணும்னு சொல்ல, ஆமாம் அங்கிள் நானும் உங்கள் பையனும் உண்மையாக காதலிக்கிறோம், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோன்னு சொல்ல, அதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உன் கல்யாணத்தை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. பின்னாடி இவ்வளோ வந்துடுறான். இப்போ அவள் வந்து நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உன்னை வீட்டை விட்டு வெளியே தருத்திடுவேன், பணத்துக்காக அப்பா கூடயே ஒன்றா இருந்துட்டேன், உன்னை மாதிரி கேவலமான பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. நீ திருந்தவே மாட்ட, உன் வாயில் விஷத்தை தான் வச்சாங்களா என்னமோ, வாயை திறந்தாலே இப்படி தான் பேசுவேன்னு இவ சொல்ல, அவளை பார்த்தீங்கன்னா உன்னை பிரச்சனையில் மாட்ட வைக்காமல் எனக்கு தூக்கமே வராதுடின்னு அவள் வேணும்னே கீழே விழுந்துட்டு என்னங்க என்னை கீழே தள்ளி விட்டுட்டான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மிங்கு தான் வந்து இவ்வளோ தூக்குறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எதுக்காக அவ்வளோ புலி பண்ணிட்டு இருக்க, என்ன வெறுப்பேற்றணும், என்ன பழி வாங்கணுன்றதுக்காக எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ அவளையும் புலி பண்ணுறியான்னு சொல்ல, நீ திருந்தவே மாட்டியா, எப்போ பார்த்தாலும் இதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்க, உன்னை வெறுப்பேற்றணும் நான் என்னைக்கே நினச்சதில்ல, நான் உங்கள் அப்பாவை உண்மையாக காதலிக்கிறேன், அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், தேவையில்லாமல் 2 பேரையும் வாழ்க்கையில் வராமல் இருங்க, அப்போ சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் ரூம்ல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறான். ஏன்னா அவள் ஒழுங்கா சாப்பிடாம வந்துட்டா இல்லையா, அதுக்காக இப்போ அவன் இப்படி ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அவளுக்கு வாமிட்டா வந்துட்டு இருக்கு. இப்போ அவள் வாமிட் எடுக்கிறதுக்காக ஓட, ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, நேற்று நைட்டு சாப்பிட்டு சாப்பாடு எதுவும் சரியில்லையான்னு கேட்க, அதெல்லாம் இல்லை சாப்பாடு நல்லதாக இருந்துச்சு, ஆனால் ஏன் ஒத்துக்கலன்னு தெரில, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா இவளுக்காக ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இவ இதை ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்க. அவளுக்கு மறுபடியும் வாமிட்டாக வருது. அதை பார்த்தவொன்னே என்னாச்சு எனக்கு வாமிட்டாக வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. மேடம் எதுக்காகவும் ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க, ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு எடுத்து பார்க்குறா. பார்த்தா அதில் 2 கோடு காட்டுது. அதை பார்த்தவொன்னே இவ ரொம்ப சோகத்தோட உட்காந்துட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த குடும்பத்துக்கு வாரிசு வந்துருச்சு, என்னால் நம்பவே முடியலன்னு பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் யாருக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின் மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறானா, அவருக்கு குழந்தை பிறக்காதுன்னு என்கிட்ட சொன்னார், அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனேன், எனக்கு ஒன்றும் புரியலன்னு இவ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோதான் காட்டுறாங்க. டாங் வந்து டாக்டரை பார்க்க வந்துட்டு இருக்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் உங்கள் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது, அதனால உங்களால் ஃப்யூச்சரில் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப சோகமாயிட்டு குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு எப்படி சொல்கிறான் பாரு, அட்வான்ஸ் டெக்னாலஜி எவ்வளவோ வந்துருச்சு, கண்டிப்பாக என்னால் குழந்தை பெற்றுக்க முடியும்னு அவன் இந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் டாக்டரை பார்த்துட்டு போகிறத அவள் பார்த்துடுறா. இப்போ இதை பார்த்தவொன்னே இவன் டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க,
அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு டாக்டர் சொல்ல அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு என்னது ப்ரெக்னெண்டா அவங்க அப்பாவால் குழந்தை பேத்துக்க முடியாதுன்னு தான் இவனே தத்தெடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ரொம்ப நல்லது. இவளை வீட்டை விட்டு வெளியே தரத்த இந்த ஒரு காரணம் போதுமே. கண்டிப்பாக அவள் வயிற்றில் இருக்க குழந்தை அவங்க அப்பாவோட குழந்தையா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ அம்மாவோட பர்த்டே பார்ட்டியை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த பர்த்டே பார்ட்டியில் இவங்கள பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேரோட என்கேஜ்மெண்ட்டும் உங்கள் சம்மதத்தோட நல்லபடியாக நடக்கணும், 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும், ஓகேவா? உங்கள் 2 பேருக்கு என்னோட ஆசீர்வாதம் எப்போவும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் பாட்டிக்கு பர்த்டே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ இவளை கூட்டிகிட்டு வரான். இப்போ இவளை பார்த்தோன்னே இவளை இதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்த என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்காகவா? டே இவளை என் வீட்டு மருமகளாக எனக்கே ஏற்றுக்க மாட்டேன். எங்கள் பாரு என் பையனை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கா, அப்போ ஏதோ ஒன்று மன்னிச்சு விட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா போதும் நிப்பாட்டுங்க, எங்க அவள் கெஸ்ட்டாக தான் வந்திருக்கா, அவளை எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே வந்திருக்க எல்லாரும் இவங்க சண்டை போடுறத பார்த்தோன்னே ஏய் நம்ம சாரு கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணா உங்கள் பையனோட ஃபியான்சியான்னு இவளை பற்றி எல்லாரும் தப்பாக பேசிகிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அம்மா உங்கள் பர்த்டே பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கன்னு அவன் ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கலனா என்கிட்ட சொல்ல உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ வந்து மேடம் ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீ போன்னு சொல்லிட்டு உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா, வா வந்து உட்காந்து ரெஸ்ட் எடு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது போயிட்டு வரேன்னு ஹீரோ அந்த இடத்த வீட்டு போக. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னோட பிரேஸ்லெட் காணாமல் போயிடுச்சு, அது எனக்கு ரொம்ப முக்கியமான பிரேஸ்லெட்னு சொல்லிட்டு இப்போ அவள் ஸ்டேஜில் ஏறி என்ன செய்றானா என்னோட பிரேஸ்லெட் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, வந்திருக்கவங்களாம் கோச்சிக்காம எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு அவள் நேராக ஹீரோன்ட்டு தான் வரா. இப்போ அவகிட்ட வந்து உன்னோட பர்ஸை கொடுன்னு சொல்ல அவளுக்கு கொடுக்குறா. இப்போ இந்த பர்ஸை வாங்கினோன்னே உள்ள பேப்பரை எடுத்துட்டு என்ன ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்னு இருக்கு, நீ ப்ரெக்னெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவோட அம்மா ரொம்ப ஷாக் ஆகி இப்போ இந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட் அங்கே உள்ள எல்லாரும் பார்த்தவொன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாக்கே நீ துரோகம் பண்ணிட்டியா, உன்னை போய் நம்பினதுக்கு எங்கள் அப்பாவுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலே வேணும்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ரிப்போர்ட்டை ஹீரோவோட அம்மா பார்த்துட்டு இந்த மாதிரி கேவலமான வேலை பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஒன்று எப்படி என் பையன் கல்யாணம் பண்ணான்னு தெரியலையேன்னு அவங்க இவளை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்க. போது நிப்பாட்டுங்க, யாரும் என்னை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னு சொல்ல. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன், என் பையனால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி ப்ரெக்னென்ட் ஆனன்னு சொல்ல. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் நான் உங்கள் பையனுக்கு மட்டும்தான் பொண்டாட்டி, வேற யாருக்கு பொண்டாட்டி கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. போது வாய மூடு, என் முன்னாடி நிக்காத, என் குடும்ப மானத்தை வாங்காம தயவு செஞ்சு என் பையனை விட்டு போயிருன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அதே இடத்துல மயக்க போட கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து அவளை தூக்கி வச்சுட்டு எல்லாரும் தள்ளி போய் தலைங்கன்னு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா பாட்டி வாங்க நம்மளும் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்ல நம்ம இதுக்காகடா போனோம், கண்டிப்பாக போக மாட்டேன்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. வாங்க என்னாச்சுன்னு தான் பார்க்கலான்னு அவன் பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ரொம்ப டென்ஷனாக இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அம்மா அவசரப்படாமல் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க அவள் உங்களை முட்டாளாக்குறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, அவள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, அவளால உங்கள் குடும்பம் ஆனந்தா போதுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் இல்லாதப்ப என் பொண்டாட்டியை யாரு புலி பண்ணீங்கன்னு ஹீரோ அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்க. டேய் அவ பிரெக்னெண்டா இருக்காடா, உன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அவ எப்படி பிரெக்னென்ட் ஆனா, கண்டிப்பா அந்த பொண்ணு உன்னை ஏமாத்திட்டு இருக்கா, அந்த பொண்ணை நம்பாதன்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க. அவ பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்க வந்தானே எனக்கு தெரியும், டாக்டர் கிட்ட சொல்லி அந்த குழந்தை யாரோடதுன்னு செக் பண்ண சொல்லியிருக்கேன், ஏதாவது மிராக்கள் நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு டாக்டர் தான் வராரு. இப்போ டாக்டர் வந்து இந்த ரிப்போர்ட்டை என்னாலே நம்ப முடியல, இந்த குழந்தை பூவோட குழந்தை தானே அவர் சொல்ல. அதை பார்த்தோன்னா அவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா என்னால் இந்த நம்ப முடியல, இந்த மாதிரி மிராக்கள் நடக்கிறது ரொம்ப ரேரு, ஆனால் டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்துட்டேன், அவங்க வயிற்றில் உள்ள குழந்தை சாரோட குழந்தை தான் சொல்ல. அதை பார்த்த உடனே ஹீரோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கு மேலே ஹீரோவும் சந்தோஷப்பட்டுட்டு நேராக இவ்வளோ பார்க்க தான் வரான். இப்போ அவகிட்ட வந்து உனக்கு உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, நீ ப்ரெக்னெண்டாக இருக்க, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்க. அதை பார்த்த உடனே இவன் எந்த ஒரு பதிலும் பேசாமல் இருக்கா. ஏன்னா இவளுக்கு தெரியும் ஹீரோவால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு. இந்த குழந்தை எப்படி வந்துச்சுன்னா அவளே குழம்பி போய் தான் அமைதியா இருந்திருப்பா. இப்போ அவ இப்படி பயத்துல முழிச்சிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா நான் உன் மேல சந்தேகப்படுவேன் எப்படி நீ யோசிக்கலாம், எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு, உன் வயிற்றுல இருக்க குழந்தை என்னோட குழந்தை தான், டாக்டரே இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நான் உன்னை என்னைக்கும் சந்தேகப்பட்டதே இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா இவ கூட ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருமா, உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், இதுக்கப்புறம் என் வீட்டோட மருமக நீ தான்,
உன்னோட பேர்ல 5% என்னோட சொத்தை எழுதி வச்சிருக்கேன், இது எல்லாமே உனக்கு தான் சொந்தம்னு சொல்ல. ஆனா அம்மா இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்னு இவ சொல்ல. அதெல்லாம் முடியாது, இது என்னோட கிஃப்ட், இதை நீ ஏத்திக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்ல. அம்மா உனக்காக கொடுக்குறாங்க, வேண்டான்னு சொல்லாத, வாங்கிக்கன்னு ஹீரோ சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவங்க எல்லாம் இப்படி ஒன்னா பேசிட்டு இருக்க, அது எல்லாத்தையும் உங்க 2 பேரும் தூரமா இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு விடவே கூடாது, அவ வயிற்றுல இருக்க குழந்தைய அழிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு உனக்காக தான், இதை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி அவளுக்காக ஸ்பெஷலாக சாப்பாடு சமைச்சிட்டு வந்து கொடுக்க இவ்வளோ சாப்பிடலான்னு போறா. இவ இப்படி சாப்பிடலான்னு வந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இவ்வளோ பார்த்தீங்கன்னா இது உனக்காக நான் ரெடி பண்ணது, இது சாப்பிட்டு பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவ ஒரு சூப்பை கொடுக்க ஹீரோயின் இந்த சூப்பை ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. என்னைய மேல உனக்கு திடீர் பாசம் வந்துருச்சு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோ வந்துடுறான். இப்போ ஹீரோ இவ சூப்பை எடுத்துட்டு வரதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இந்த சூப்பை நீ குடி, ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ பயந்துக்கிட்டே இந்த சூப்பை குடிச்ச கையோட அவளுக்கு வயிறு வலி ஏற்படுது. அதை பார்த்தோன்னே ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ண இவ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. இப்போ அவ பெட்டில் இருந்துட்டு இருக்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்க வயிற்றுல உள்ள குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்ல. இது அபார்ஷனா, நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. அதுதான் தெரியல, 4 வாரம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கீங்க, அந்த விஷயம் உங்களுக்கே தெரியல. ஆனால் இப்போ உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தை உங்களை விட்டு போயிடுச்சு, உங்களால் நார்மலாகவே ப்ரெக்னென்ட் ஆகுறது கஷ்டம்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க, ஆனால் இப்போ அந்த குழந்தை உங்ககிட்ட இல்லை, ஃப்யூச்சரில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகுறது டவுட்டு தான் சொல்லிட்டு போக. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, ஏண்டி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்க, அந்த விஷயம் கூட உனக்கு தெரியலையா, என் குழந்தைய இப்படி கொண்டுட்டியே, உன்னை மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்லை, என் குழந்தைய கொண்டுட்டு எப்படி தான் நிம்மதியாக இருக்கே தெரியலேன்னு சொல்ல. என்னை மன்னிச்சிடு, இது தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ண மாட்டேன், ஃப்யூச்சரில் நம்ம நிறைய குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்ல. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அவளை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ஹீரோவோட அம்மா அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, என் குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது, அந்த வாரிசை கொலை பண்ண பார்த்துருக்க, உன்னை மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் பேச்சை கேட்டுட்டு நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா, உன்னை என் பையனை தான் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இனிமே அப்படி கிடையாது, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, 2 பேரும் இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல. அப்போ நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு அவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோனோட ஆளுங்களை கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் தூக்கி வெளியே போட சொல்ல அவங்களும் உங்க 2 பேரையும் வெளியே கூட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயினுக்கு 9வது மாதம் நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க குழந்தை உதைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோ வயிற்றுல கையை வச்சு கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையன் பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா, எனக்கு பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல. எந்த குழந்தையா இருந்தாலும் எனக்கு ஓகே தான், எந்த குழந்தையா இருந்தாலும் என் பொண்டாட்டி மாதிரி பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இவ ஹீரோவோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை வாழ்றதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.